ஹெல்த்தியான லஞ்ச், அதுக்கப்புறமா குயிக்காக பண்ணுற மாதிரி, அதே மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு டின்னர் பார்க்கலாம். ஸோ லஞ்ச் அண்ட் டின்னர் ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் ஒரு 1/2 கப் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு வெங்காயில் 1/2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் என்னெல்லாம் காய்கறி சேர்க்க போகிறேன்னா, பீன்ஸ், காலிஃப்ளவர், கேரட். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பட்டை, 3 லவங்கம், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சீரகம் இல்லாட்டா சோம்பு, வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மெல் போயிட்டதுக்கப்புறமா இந்த காய்கறியெலாம் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் கொஞ்சோன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து ரைஸ், ஊற வச்ச ரைஸ், அந்த 1/2 கப் ரைஸ் சேர்த்துட்டு தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறேன். ஸோ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்க்கணும். சால்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரு 3-4 பீஸ் பன்னீர் கட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் தம் குக் பண்ணேன். ஸோ ஃபைனலாக 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா ரெடி ஆகிடும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா தூவிட்டு ரைஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதுக்கு தொட்டுக்க ஒரு கிரேவி பார்க்கலாம். இது வந்து பச்சை பட்டாணி கிடையாது, காஞ்ச பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன். இது குக்கரில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு 4 விசில்ஸ் வர வச்சுக்கோங்க. ஸோ 4 விசில்ஸ் வர வச்சதுக்கப்புறமா கிரேவி பண்ணுறதுக்கு தக்காளி, ஒரு தக்காளி, 2 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 4 முந்திரி, இது எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு லவங்கம், கொஞ்சோண்டு பிரிஞ்சி இலை, சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி மிக்சியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அவ்வளோதான், மூடி போட்டு நல்லா குக் ஆகணும். கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ் மூடி போட்டு குக்கப் பண்ணிங்கன்னா இந்த தக்காளி நல்லா குக் ஆகும். கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா. ஸோ இந்த மசாலாலாம் சேர்த்தோடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச பட்டாணி ஒரு 4 விசில்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நல்லா குக் ஆகிடும் உங்களுக்கு இந்த பட்டாணி ஏற்கனவே. ஸோ இதில் வந்து இந்த பட்டாணி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வேக வச்ச தண்ணியை சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ இது வந்து ஃப்ளேம் வைக்கிறத பொறுத்து நான் கரெக்டாக மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சேன். ஃபைனலாக கொத்தமல்லி, கஸ்தூரி மெத்தி சேர்த்தா கிரேவி ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு இந்த பச்சை பட்டாணி கிரேவி சைட் டிஷ்ஷாக பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தையோட லஞ்சுக்கு வந்து இந்த ரைஸ் தொட்டுக்க வந்து இந்த பச்சை பட்டாணி கிரேவி தான் கொடுத்துருந்தேன். நான் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் போட்டுக்கிட்டேன். ஸோ ஒரே ஒரு முட்டை, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இந்த ரைஸ், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி கிரேவி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாலட், கேரட், அதுக்கப்புறமா குக்கும்பர்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய லஞ்ச். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நான் டிக்கா க்ரீன் சட்னி பண்ணேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஸோ இதுதான் பண்ணியிருந்தேன். நைட் டின்னர் வந்து இன்னும் சிம்பிளாக ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தால் போதும். ஸோ இதுக்கு முளைக்கட்டின பச்சை பயிரை நான் குக்கரில் மாற்றிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு தண்ணி, ஜஸ்ட் ஒரு 10 ml ஆஃப் வாட்டர்னு வச்சுக்கோங்களேன், ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கல்லுப்பு வந்து தண்ணி கம்மியாக இருக்கிறதால கரையாது. ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 1 விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அடியும் பிடிக்காது, இந்த பச்சை பயிறு குழஞ்சும் போகாது, பர்ஃபெக்டாக குக்காக இருக்கும். சாலட்லாம் நம்ம பண்ணலாம் இல்லை. ஸோ இந்த பச்சை பயிறு தான் நான் வேக வச்சு இதை எடுத்து ஒரு கிணத்துல மாற்றி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் டின்னரில் வந்து இந்த பச்சை பயிறு எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணி வச்சுட்டு டின்னருக்கு வந்து கொஞ்சம் பப்பாயா, அதுக்கப்புறம் ஒரு குக்கும்பர், கேரட், இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு மார்னிங் பண்ண டிக்கா, கொஞ்சம் க்ரீன் ஸ்ப்ரவுட்டட் கிராமில் பண்ண டிக்கா கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. என் பொண்ணு வந்து மார்னிங்கே எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தான். ஸோ இதில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயில் போட்டு பொரிச்சேன். நீங்கள் எண்ணெயில் போடாமல் இது தவாவில் கூட ஃப்ரை பண்ணலாம். இதோட ரெசிபியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து இருக்கிற மிச்ச மாவில் 4 தான் வந்துச்சு. ஸோ இதை பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ நைட் டின்னர் வந்து ஒரே ஒரு இந்த டிக்கா எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு முட்டை, பச்சைப்பயிறு வந்து வேக வச்சது அதையும் கொஞ்சம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பப்பாயா வந்து ஒரு 3 பப்பாயா எடுத்தேன். ஏற்கனவே 1 வரை சாப்பிட்டேன் கட் பண்ண போதே. அப்புறமா சாலட்டுக்கு வந்து வெள்ளரிக்காய், கேரட். ஸோ இதுதான் என்னோடய லஞ்ச். க்ரீன் சட்னி மார்னிங்கே பண்ணது நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். ஸோ இது கொஞ்சம் முட்டையோடு சாப்பிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய நைட் டின்னர். சிம்பிள் அண்ட் குயிக்காக பண்ணிடலாம்.